லவ் ஹுஜிபத் அன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஃபத் ஐனின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கண்ணை விட்டோம் ஒரு செகண்ட் அளவு அவர்கள் மறைந்தாலும் கூட நான் என்னை முஸ்லிம்களுடைய பட்டியலிலே ஒருவனாக கருத மாட்டேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணம் தவறாமல் முழு நேரமுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்களாக அவர்களோட தொடர்பிலே அவர்கள் இருந்தார்கள். அவர்களை கண் சிமிட்டும் நேரமாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் அவர்கள் இருந்ததில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க எல்லா நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி கிதாபிஹில் அஸீஸ் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அந்த அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபா தோழர்கள் கியாமத் நாள் வரும் வரையிலே நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய அனைவரும் மீதும் உண்டாவதாக. அல் கௌசியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியிலே அல் குத்துபுல் அக்பர் வல் கௌசுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு முன்னால் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். அந்த அடிப்படையிலே எமது இலங்கை திருநாட்டிலேயும் உலகின் எல்லா பகுதிகளிலேயும் தரீகாக்களை பின்பற்றி வருகின்றார்கள். அதிலே காதிரியா தரீகா இருக்கின்றது, ஷாதுலியா தரீகா இருக்கின்றது, ரிஃபாயியா தரீகா இருக்கின்றது, நக்ஷபந்தியா தரீகா இருக்கின்றது. இவ்வாறு பல தரீகாக்கள் காணப்படுகின்றன. இந்த தரீகாக்களில் ஒன்றை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். ஒரு மூமின் இந்த தரீகாக்களில் ஒன்றை பின்பற்றாமல் நடப்பானேயானால் நிச்சயமாக அவனுக்கு அல்லாஹு தாலாவை அடைய முடியாது, அல்லாஹு தாலாவை நெருங்க முடியாது, சொர்க்கத்தை அடைய முடியாது. இந்த தரீகாவின் அடிப்படையிலே சென்றால்தான் நிச்சயமாக அல்லாஹு தாலாவை அடைய முடியும். இல்லாவிட்டால் ஒருபோதும் அவனால் அல்லாஹு தாலாவை அடைய முடியாது. இஸ்லாம் 3 பகுதிகளை கொண்டது. ஈமானுடைய பகுதி இருக்கின்றது, அதே போன்று இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஷரியாவுடைய பகுதி இருக்கின்றது. மூன்றாவதாக இஹ்சான் தசவுஃப் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கின்றது. இந்த தசவுஃபுடைய பகுதியிலே அந்த கலையை வளர்த்தவர்கள் அதனை நிறுவியவர்கள் இந்த சூஃபித்துவ அறிஞர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த கலையுடைய முக்கியத்துவம் என்னவெனில், இந்த உள்ளம் பக்குவப்படாமல் நாங்கள் என்னதான் அமல் செய்தாலும் அதிலே எந்த விதமான பிரயோசனம் கிடையாது. எனவே அந்த அடிப்படையிலே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த வழிமுறைகளை எமக்கு காட்டி தந்தவர்கள் தான் இந்த தரீகாக்களுடைய மஷாயிமார்கள். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், யௌமலா என்ஃபவு மாலுன் வலா பனூன இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை மறுமையிலே உங்களுடைய சொத்துக்களோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுக்கு பயனளிக்க மாட்டார்கள். யார் சீரான உள்ளத்தோடு வருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலாவிடத்திலே அந்தஸ்து இருக்கிறது என்பதாக அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே எமது உள்ளம் சீராக வேண்டும். எமது உள்ளம் சீராக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த உள்ளத்தை சீராக்கக்கூடிய அந்த வழிகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். உலகத்திலே நபிமார்களை தவிர மற்ற அனைவர்களும் இந்த நல்ல குணங்கள் மோசமான குணங்கள் எல்லாத்தையும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். நபிமார்கள் அவுலியாக்கள் மட்டுமே நல்ல குணங்கள் மட்டும் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஏனையவர்கள் அனைவரும் எல்லோரிடமும் நல்ல குணங்களும் இருக்கின்றது, கெட்ட குணங்களும் இருக்கின்றது. எனவே இந்த கெட்ட குணங்களை இல்லாமாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அந்த பணியை மேற்கொண்டவர்கள் இந்த தரீகாக்களுடைய மஷாயிமார்கள் தான். எனவே யாராவது ஒருவர் இந்த தரீகாக்களை பின்பற்றாமல் அவரால் அல்லாஹு தாலாவை அடைய முடியும் என்று நம்பினால் ஒருபோதும் அது சாத்தியமாக மாட்டாது. அவர் பேரளவிலே அவர் அல்லாஹ்வை அடைவதாக நினைத்து கொண்டிருப்பார்.
ஆனால் அவர்கள் மூலமாக ஒருபோதும் அல்லாஹு தாலாவை அடைய முடியாது. எனவே அந்த பணியை இந்த உலகத்திலே செய்தவர்கள் இந்த தரீகாக்களுடைய மஷாஹிமார்கள். அதிலே காதிரியா தரீகா இருக்கின்றது, அதே போன்று ஷாதுலியா தரீகா இருக்கின்றது, ரிஃபாயியா தரீகா இருக்கின்றது. இவ்வாறு பல தரீகாக்கள் காணப்படுகின்றது. அதிலே இந்த ஷாதுலியா தரீகாவை தோற்றுவித்தவர்கள் தான் இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகும். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இவ்வாறு பல தரீகாக்கள் காணப்படுகின்றது? ஒரு தரீகா இருந்தால் போதும் தானே, ஏன் இவ்வாறு பல தரீகாக்கள் தேவைப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இவ்வாறு இந்த பல தரீகாக்கள் என்பது ஒரு இலக்கை அடைவதற்கான பல வழிகள். எந்த வழிகளாலே சென்றாலும் அந்த இலக்கைத்தான் அடைய முடிகின்றது. இந்த ஒவ்வொரு வழிகளிலேயும் ஒவ்வொருத்தருக்கும் இலகுவான, ஒவ்வொருத்தருக்கும் தோதுவான அங்க முறைகள் காணப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகின்றோம், அந்த ஷாஃபி மதுஹபு உண்மையானது. நாங்கள் சட்டத்திலே ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகின்றோம், அதுவும் உண்மையானது. மாலிக் மதுஹபை பின்பற்றுகிறோம், அதுவும் உண்மையானது. ஹம்பலி மதுஹபை பின்பற்றுகிறோம், அதுவும் உண்மையானது. இந்த நாளிலே ஏதாவது ஒன்றை பின்பற்றியாவது நாங்கள் செல்வோமேயானால் நிச்சயமாக எமக்கு நேரான பாதையிலே செல்ல முடியும். இதை விட்டுவிட்டு நாங்கள் இந்த 4க்கு அப்பால் நாங்கள் செல்வோமானால் நிச்சயமாக நாங்கள் வழிதவறி போவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே போன்றுதான் நாங்கள் காதிரியா தரீகாவிலே பையத் செய்து அந்த வழியிலே நாங்கள் செல்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹு தாலாவை அடைய முடியும், அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெற முடியும், நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும். அதே போன்று ஷாதுலியா தரீகா அடிப்படையிலே ஒருவர் செல்வாரேயானால் அவருக்கும் அல்லாவை அடைய முடியும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியும். ஒருவர் ரிஃபாயியா தரீகா அவருடைய அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த முறைகளை அவர் பின்பற்றி செல்வாரையானால் அவருக்கும் அல்லாவை அடைய முடியும். இது அல்லாமல் இவ்வாறான இன்னும் பல தரீகாக்கள் இருக்கின்றது. இந்த தரீகாக்களை விட்டுவிட்டு எமக்கு வேறு வழிகளிலே நாங்கள் அல்லாஹு தாலாவை அடைய முடியும் என்று யாராவது நம்பினால் ஒருபோதும் அது நடக்காது. அது அவர் இந்த உலகத்திலேயும் நஷ்டவாளியாகி நாளை மறுமையிலேயும் நஷ்டவாளியாகுவார். மனிதனுடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய இந்த மோசமான குணங்களை அதை இல்லாமலாக்கக்கூடிய அந்த கலை, அதற்கான பயிற்சி இந்த தரீகாக்கள் தான் இருக்கின்றது. நாம் அறிந்த வகையிலே இந்த தரீகாக்களை தவிர வேறு யாரிடமும் அதற்கான பயிற்சி கிடையாது, அதற்கான வழிமுறைகள் கிடையாது என்பதை எமக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியும். எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த இவ்வாறு பல தரீகாக்கள் இருந்தாலும் அதிலே ஒவ்வொரு இயல்புகள், குணாதிசயங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு, அவர்களுக்கு தோதானவாறு அவர்களுக்கு அல்லாஹு தாலாவை அடைய முடியும். நாங்கள் காதிரியா தரீகாவை எடுத்துக்கொண்டால் அதிலே உள்ள அந்த ராத்திபுகள் மூலமாக, முஹீத்தீன் ராத்திபின் மூலமாக, ஏனைய ஹத்தாத் ராத்திபுகள் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவை அடைய முடியும். அதே போன்றுதான் ஷாதுலியா தரீகாவை எடுத்துக்கொண்டால் அதிலே அங்கே ஹதரா இருக்கின்றது, வலீஃபா இருக்கின்றது, யாக்கூத்தியா இருக்கின்றது. இவைகளை செய்வதன் மூலமாக அவனுக்கு அல்லாஹு தாலாவை அடையலாம். ரிஃபாயியா தரீகாவை எடுத்தால் அங்கே அவர்கள் அந்த ரப்பான் தட்டுவதன் மூலமாக அங்கே சலவாத்துக்களை ஓதி, பைத்துக்களை ஓதி, அதன் மூலமாக அவர்களுக்கு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹு தாலாவை அடையலாம். அதே போன்றுதான் ஏனைய தரீகாக்களும் இருக்கின்றன. எனவே இதிலே எந்த தரீகா அடிப்படையிலே போனாலும் நிச்சயமாக அவர் அல்லாஹு தாலாவை அடைந்து கொள்வார். இல்லாவிட்டால் ஒரு போதும் அல்லாஹு தாலாவை அடைய முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள். அல்லாஹு தாலா காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக அனுப்பப்பட்டதன் பின்னால் காலத்துக்கு காலம் அல்லாஹு தாலா வலிமார்களை அனுப்பி அந்த சமுதாயத்துக்கு, அவர்களுக்கு அந்த காலத்துக்கு நிலைமைக்கு ஏற்றவாறு அவர்களுக்குரிய அந்த பயிற்சிகளை கொடுத்து அல்லாஹு தாலா வலிமார்களை அனுப்பினான். அவ்வாறு அனுப்பப்பட்டவர்களே ஒருவர் தான் இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இந்த ஷாதுலியா தரீகா அடிப்படையிலே நாங்கள் அந்த வழிகளை நாங்கள் செய்து கொண்டு அந்த அடிப்படையிலே போகும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி பெற முடியும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏனைய தரீகாக்களுடைய மஷாஹிமார்கள் இந்த உலகத்திலே பல சேவைகளை செய்தது போல இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பல சேவைகளை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள், பல மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய தரீகா உலகம் முழுக்க, எமது இலங்கை உட்பட, இந்தியா உட்பட, தூனிஸ் உட்பட, அல்ஜீரியா உட்பட, எகிப்து உட்பட, மக்கா மதீனா உட்பட இன்னும் பல நாடுகளிலே அவர்களுடைய அந்த தரீகா பரவி காணப்படுகின்றது. அதிலே மக்கள் அதன் மூலமாக பலன்களை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அற்புதங்களை கொடுத்தான்.
அவர்களுடைய ஷேக் ஆகிய அப்துல்சலாம் இப்னு மஷீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் மூலமாக அவர்கள் தர்பியத்தை பெற்றார்கள், அவர்கள் மூலமாக பயிற்சி பெற்றார்கள். அவ்வாறு பயிற்சி பெற்றதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெரிய அந்தஸ்துக்களை கொடுத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லவ் ஹுஜிபத் அன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஃபத் ஐனின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கண்ணை விட்டோம் ஒரு செகண்ட் அளவு அவர்கள் மறைந்தாலும் கூட நான் என்னை முஸ்லிம்களுடைய பட்டியலிலே ஒருவனாக கருத மாட்டேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணம் தவறாமல் முழு நேரமுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்களாக அவர்களோட தொடர்பிலே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கண் சிமிட்டும் நேரமாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் அவர்கள் இருந்ததில்லை. அவர்கள் முழுக்க எல்லா நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போன்றுதான் அவருடைய ஹலீஃபா தான் அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நேரத்திலேயும் அவர்கள் கண்டுகொண்டே இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே இருப்பார்கள், இஸ்கந்தரியாவிலே இருப்பார்கள், தூனுசிலே இருப்பார்கள், எங்கே இருந்தாலும் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்டவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இதற்கு நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அந்த இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்காக தயார் செய்யக்கூடிய, ஹஜ்ஜுக்காக போகக்கூடிய ஒரு காலம். அந்த சமயத்திலே தாத்தாரியன்கள் படையெடுத்து ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த காலத்திலே இருந்த மிகப்பெரிய அறிஞர் தான் இமாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை எல்லோருமே சுல்தானுல் உலமாக்களுடைய அரசன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருந்தார்கள். அவர்கள் அந்த சமயத்திலே அவர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். இந்த சமயத்திலே இந்த தாத்தாரியங்களுடைய பிரச்சனை இருப்பதன் காரணமாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாமல் இருப்பதன் காரணமாக இந்த முறை ஹஜ்ஜி செல்ல கூடாது, இந்த வருடம் பாதுகாப்பு இல்லை, அதனால் ஹஜ்ஜி செய்ய முடியாது, யாரும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடாது என்பதாக இமாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் அனைவரையும் ஜும்மா பள்ளியிலே அழைத்தார்கள். அங்கே இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் வந்தார்கள். வந்த நேரத்திலே கேட்டார்கள், நீங்கள் சொன்ன இந்த சட்டம் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த விடயத்துக்கு பொருந்துமா என்று கேட்டார்கள். அதாவது ஒருவர் இந்த மக்களை அழைத்து கொண்டு ஒரு எட்டிலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவராக இருக்கின்றார், இங்கே மிஸ்ரில் ஈஜிப்டிலே இருந்து ஒரு எட்டிலே அவர் மக்காவை அடையக்கூடியவராக இருக்கின்றார், அப்படியானவருக்கும் இந்த சட்டம் பொருந்துமா என்று கேட்ட பொழுது அப்பொழுது அப்துஸ்ஸலாம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, அவர்களுக்கு இது பொருந்தாது என்று சொன்னார்கள். அப்பொழுது இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த முரிதிகளை அழைத்து கொண்டு அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். அந்த வழியிலே வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அவர்கள் முகம் கொடுத்தார்கள். அதே போன்று பாதுகாப்பாக அங்கிருந்து அவர்கள் திரும்பி வந்தார்கள். இவ்வாறு திரும்பி வந்தது பின்னால் இமாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஒழுக்கமாக நடந்து கொள்ள விரும்புகிறேன். அவ்வாறு இல்லாவிட்டால் நான் இவர்களை நடந்து அழைத்து கொண்டு செல்லாமல் ஒரு எட்டிலேயே இங்கிருந்து அவர்கள் அனைவரையும் நான் மக்கத்துக்கு அழைத்து சென்று ஹஜ் செய்ய வைத்திருப்பேன் என்பதாக இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தான். இதை நாங்கள் நம்ப முடியாது, இதை ஏற்க முடியாது என்று சொல்ல முடியாது. மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விடயமாக இருந்தாலும் இது நாங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். இது அல் குர்ஆனின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே அந்த பல்கிஸ் நாயகியுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரும்படியாக சொல்லப்பட்ட பொழுது அங்கே வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மனிதர் என்ன சொன்னார், நீங்கள் கண் மூடி திறப்பதுக்கிடையிலே அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து வைப்பேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். அதிலே பலஸ்தீனத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், பல்கிஸ் நாயகி யமனிலே இருந்தார்கள். இதற்கு இடைப்பட்ட தூரம் 2300 கிலோமீட்டராக இருக்கின்றது. 2300 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள அந்த சிம்மாசனத்தை கண்மூடி கண் திறப்பதற்கு இடையிலே இங்கே கொண்டு வந்து வைத்தார்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்படியாக அல்லாஹு தஆலா ஆற்றலை கொடுக்க முடியும் என்பதை அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதே போன்ற ஆற்றலை தான் அல்லாஹு தஆலா இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கொடுத்திருந்தான். அதன் மூலமாக அவர்கள் இந்த உம்மத்துக்கு நேரான வழியை காட்டினார்கள். அந்த தரீகாக்களை பின்பற்ற
பின்பற்றக்கூடிய அந்த வழியை காட்டி தந்தார்கள். எனவே இந்த தரீக்காக்கள் பலதாக இருந்தாலும் அதிலே நாங்கள் ஏதாவது ஒன்றை பின்பற்றி நடந்து சென்றால் தான் நேரான பாதையை அடைய முடியும். இல்லாவிட்டால் இன்று சிலர் இந்த தெஹிவலையிலே இருந்து கொண்டு கொழும்புக்கு செல்வதற்காக காலி பஸ்ஸிலே ஏறிக்கொண்டு போகின்றார்கள். இவ்வாறான நிலைமையிலே தான் இன்று இந்த சுன்னத் ஜமாத்தை அல்லாதவர்கள், சுன்னத் ஜமாத்தை சாராதவர்கள் அவ்வாறு தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்று சொல்லி பாதை தவறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே யார் இந்த தரீக்காவை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வை அடைய முடியும், அல்லாஹ்வுடைய துருப்படுத்தத்தை பெற முடியும். அதுவல்லாமல் இந்த தரீக்காக்களை விட்டுவிட்டு வேறு வழிகளிலே அல்லாஹு தாலாவை அடைய முடியும் என்று யாராவது நம்பினால் அது சாத்தியமற்றது. அவர்கள் இந்த உலகத்திலேயும் நஷ்டவாளிகள், நாளை மறுமையிலேயும் நஷ்டவாளிகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்துக்கு பல சேவைகள் செய்தார்கள். அவர்களுடைய தரீக்கா இன்றும் உலகத்திலே அந்த தரீக்காவுடைய அனுஷ்டானங்களை பின்பற்றி இஹ்வான்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தரீக்கா நிச்சயமாக கியாமத்து நாள் வரை இருக்கும். அது ஷாதுலியா மட்டுமல்ல, காதிரியா தரீக்கா, ரிஃபாயியா தரீக்கா, எல்லா தரீக்காக்களும் உண்மையானது. அதுதான் கியாமத்து நாள் வரையும் இருக்கும். அதை பின்பற்றுவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகின்றோம். எனவே இந்த தரீக்காக்களில் ஒன்றை பின்பற்றி நாங்கள் நேரான வழியிலே செல்வோம். அவ்வாறு இல்லாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். எனவே யா அல்லாஹ், நீ எங்களை இந்த நேரான தரீக்காக்களில் ஒன்றை பின்பற்றி அந்த வழியிலே செல்வதற்கு நீ அனைவருக்கும் துணை புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.